சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயலோ துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர துணை இல்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ, பல்லு விளக்க வாரானோ. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுல வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலா வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுல வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் நைட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா எதன்னு தெரியுமா? காதல்ல தோல்வியிற்று ஆம்பளை பையலோ பொம்பளை பிள்ளைகளோ யாரு பக்கம் உண்மையான காதல் இருக்கோ அதுல தோத்து போனா வேதனை பட்டவங்களுக்கு தெரியுமா? இந்த சேரு வாடகைக்கு கூட ஆள் இல்லையடா. நான் கட்டி காத்த என் கருது வண்டி இப்படி ஆயில்லாம கிடக்கடா. ஏத்தா இந்த அங்கிட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் ஆத்தாங்களா, இந்த முன்னாடி இந்த சேரில் வாங்க டிக்கெட்டு 3 ரூபா தாத்தா. யாரா அவனை ஒரு சீரட் அட்டையில் என்ன சரக்குன்னு எழுதி வாங்குறா. என்னை பாடா படுத்துறேன், வப்பாட்டியை படுத்துகிற மாதிரி படுத்துறான்டா உள்ள. தம்பி தம்பி வாழ்த்துக்கள் ப்ரோ, நீ மாஸ்டர் ஆக்கும் ஹோட்டலில் அப்படி இருக்கும். என் தம்பிகளை பூரா கெட்டு போனால் நான் எந்த கோயிலில் போய் அழுவேன். அவங்க நல்லா இருக்கேன்னு தானே நான் ஊராக கூத்து அடிக்கிறேன். விதி எங்கடா ஓனரை காணா, அவனுக்கு என்ன ஃபைனான்ஸ் பிரச்சனையோ. தம்பி இந்த தூரத்தில் இருக்க குடாயை பூரா கலட்டலாமா? கலட்டியிருப்பா, விடிகிறதுக்குள்ளே ஊரு போய் சேர்ந்துருவோம்டா. அது யாருப்பா அந்த ரோட்டில் படுத்து கிடக்க குடும்பம்? ஐயா ஜேஜிபி இருக்காயா? ஜேஜிபி இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் அதை ஓட்டலாமா? அதில் பூரா பக்கெட்டில் அள்ளி இங்கே ஓட்டலாமா? அந்த செகத்தில் ஓடுங்கயா, அரட்டால் இருந்தால் பிடிச்சிங்க. வந்தார் ஒரு சாமியார். அவர் ஜாமியாரா இல்லை சாமியாரா? தம்பி நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கல, இறங்க முடியலையா? இல்லை மூலமா? பெரிய சொன்பவளிங்க யுவராஜ் மாதிரி தான் போவார். நடையும் அமைங்களும் நாடக உலகத்திலே பெரியவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைய காலம் அப்படியே மாறிடுச்சு. அன்றைய காலத்தில் விடிய வரை ஆரம்பத்தில் இருந்த கூட்டம் இருந்தது என்றால், அன்றைய காலத்தில் விவசாயத்தை தவிர எந்த தொழிலும் கிடையாது எல்லாத்துக்கும். இன்று அப்படி அல்ல. வந்து நாடகம் பார்த்தவர்களெல்லாம் வெவ்வேறு தொழிலாக வெவ்வேறு வேலைகள் இருக்கிறார்கள்.
அதுவும் இன்றைய காலம் நகைச்சுவை சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய காலமாகிவிட்டது இளைஞர் மத்தியில். நம்ம நினைக்கிறான் என்னடா நாடகத்தில் பப்புன் டான்ஸோட கூட்டம் இல்லைன்னு. இங்கே சினிமா நடிகரை கூட்டு வந்தா நாரதர் போட்டால் கூட கூட்டம் இருக்காது. விதி என்ன செய்ய, அது ஆள் இல்லை இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்கள் ராமேஸ்வரம் கடலுக்குள்ளே மேடை ஓட்டால் கூட நாங்கள் வாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த அலை அப்படி வர வர ஆளுக தலையாட்டுறாங்க நடிச்சு வெட்டிக்காரி ஏப்பா அப்படி இரும்புறாரு உழைக்கிறது கடுத்து. வள்ளி திருமண் நாடகம் அன்றைய காலத்திலே கதை பாடல்கள், கதைப்பாடல் மட்டும் நாரதர் பாடுவார், வள்ளி பாடுவாங்க, 2 பேரும் பாடுவாங்க. பாடி நாடகத்தை முடித்த காலம் அன்றைய காலம். அப்பத்தான் வள்ளி திருமண் நாடகத்தை புத்துயிர்படுத்தினார் எங்க தாத்தா வருச்சூர் பழனியப்பன்தான். நாடக உலகத்திலே வள்ளிக்கும் நாரதருக்கு இடையான தர்க்கத்தை உண்டு பண்ணவர் வருச்சூர் பழனியப்பன். பழனியப்பா தாத்தாவை சந்திச்சவேனா. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சங்கத்தில் ஒருத்தர் உருவெடுத்தார் எங்கள் அண்ணே முத்தப்பா அண்ணே. அப்புறம் மதுரை அஞ்சரைக்கட்டை ஆறுமுகம் எங்கள் அக்கா சிவரஞ்சனி. அப்புறம் அந்த நாடகம் ஒரு மூச்சு தெரியும் பார்த்துச்சு கோதாமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணே. இவர்கள்லாம் இருந்தார்கள். பேச்சுக்குன்னு இருந்தார் அள்ளி நகர ஆதி நாராயண நாரதர். 50 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு நாடகம் பார்க்க வண்டி கட்டி ஆள் வரும். இன்னைக்கு நாங்கள் வண்டி கட்டி போகிறோம், எங்களை பார்க்க ஆள் இல்லை. 2027 ஒரு முடிவு பண்ணிட்டேன். எந்த ஒரு நாடகம் பேசினாலும் ஆளுகளுக்கு 50,000 ரூபா தனியாக பேசிடுவேன். உள்ளூருக்காரங்க நாடகம் பார்த்துட்டு 1 மணிக்கு போனதுக்கப்புறம் ஏன் ஆளை பூரா இறக்கிடுவேன். நாடகம் பார்க்க தலைக்கு ஒரு ஃப்ரை ரைஸ் ஒரு ஜாம். இவன் கோட்டுன்றியா பாரு கேட்டா அதை வாங்கி கொடுத்து நான் கடைப்பட்டு காரைக்குடியில் பிச்சை எடுக்க நீ வாழை. அதுலேயும் ஆளை எண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒருத்தன் நகர்ந்தாலும் மயம் பாண்டிக்கு சாட்டையில் ஓடுவேன் எழுதிட்டு வாடாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஆகி போச்சு. ஆனால் இந்த கிராமத்திலே அப்பயே சொன்னாங்க நாடகம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு உண்மைதானே? வருஷம் போடுவீங்களா? வருஷம் இங்கே போடுவிய? இங்கே கொக்கி இல்லை, ஆணியே நாங்கள் அடித்தான். இதில் ஒன்று மட்டும் இந்த கிராமத்துக்கு சொல்கிறேன். ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் உண்மையிலே எல்லாருமே படித்தவர்கள், நல்லா ஞானமானவங்க எல்லாருமே. நான் பார்த்தேன் அவங்க அன்பெல்லாம் தானங்க அன்னைங்கெல்லாம். ரொம்ப நன்றி அண்ணே, உங்கள் ஊருக்கு வந்தது நான் பெருமையாக நினைக்கிறேன். இன்றைக்கி கூட்டம் வராததுக்கு காரணம் மழை பெஞ்சனால தான். இல்லைன்னா என் நாடகம் பார்க்கணும்னா மரத்தெல்லாம் கட்டி ஏறணும், கோயிலில் கட்டி ஏறணும், அந்தளவுக்கு தான் நடத்திட்டு வந்திருக்கோம். உண்மைதானே தம்பி? நீங்கள் நிறையா ஊர் வந்திருக்கீங்களாப்பா. இங்கே எதுக்கு வந்து எழுந்துச்சு போங்கடா. நீங்கள் வந்த நேரம் தானே நக்கி. பெரும்பாலும் நம்ம நாடகம் எப்படி இருக்குது, நின்று தானே பார்ப்பியே. இன்றைக்கி மழையினால் இதாகிடுச்சு. நாளைக்கு வரியா? இன்றைக்கி விடிஞ்சிருச்சுல திருவிடான கதம்பம் தொங்காசனார். வந்த சாமியாரை நான் சந்திக்கணும். நாரதர் இன்னைக்கு வந்த நாரதர் வேஷம் மட்டும் கிடையாது. பகலில் அலுமார் வேஷம், கேசரி கிண்டுதல், கோலமாவு பணிதல், எல்லா வேலையும் செய்வார். பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் பெருந்தகை தான் இந்த நாரதர். நான் தட்டுனா 3 பேரும் தட்டுங்கப்பா. வர வர சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. உள்ளூர்காரகதே அங்கே இருக்காங்கன்னா வெளியூர்காரங்க நீங்கள் தான் தட்டுங்கப்பா. அதில் ஒரு ஆள் குறையிறேன், நம்மால் முறியேன் புலந்துட்டானா. அம்மா பகலில் ஊரா ராய்ட் ஓட்டினார். வாங்க சாமி சாமு, வாங்க சாமி வாங்க. கத்தாம வாயா, இருக்கிற 10 பேரும் போயிட்டா நான் நக்கீடு தெரியும். நாராயணனுடைய பக்தன் நாராயணன் என்று சொல்வதெல்லாம் இயல்பு. இயல்பு படத்திலே கயல்பு, படத்திலே கயல்பு. அந்த கயல் என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரத்தை எடுத்தவன் நாராயணன். அப்ப நீ தொட்டு பேசுற. அப்ப நாராயணன் என்ன பண்ணாரு? மச்ச அவதாரம் என்ற முதல் அவதாரத்தை எடுத்து ரிக்கே, யசூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லி 4 வேதத்தையும் மீட்டு கொடுத்தாருல்ல. அதனாலதான் கயல் என்று சரியாக சொல்கிற. அப்ப நீ இன்னும் படிச்சிருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எறும்பு உன்னை கடிச்சு பிடிச்சா இல்லையே? எதுக்கு இப்படி கொந்தளிக்கிற?
நான் எப்ப கொந்தளிச்சேன்? இல்ல நீ கையல்னு சொன்னியல்ல, இருப்பா. நான் நாராயணான்னு சொன்னேன், நீ கையல்னு சொன்ன. அப்ப நாராயணன் கையலுக்கு என்ன சம்பந்தம்? கையல் என்றால் மீன் என்று பொருள். அப்ப மீன் அவதாரம் எடுத்தது மச்சாவதாரம். பலே. பலே கிடையாது, உஸ்கா. ஏய், அப்படி சொல்லல. மச்ச அவதாரம் என்பது தெரிஞ்சு வச்சிருக்கிற. அப்ப நாராயணனை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். நாராயணன் என்பவர் யார் உனக்கு தெரியுமா? தெரியும். நாராயணனுக்கு என்ன வேலை அதை முதல்ல சொல்லு பார்ப்போம். நாராயணனுக்கு என்ன வேலை? விறகு வெட்டுதல். ஏய், விறகு வெட்டது அவர் வேலையா? பூச்சி இருந்த இல்ல, நாராயணன். விறகு வெட்டதும் குச்சி பொறுக்கிறதுமா அவர் வேலை? சிவபெருமான் விறகு வெட்டினார் சொன்னா கூட ஏத்துக்கலாம். நாராயணன் எங்க போய் விறகு வெட்டினாரு? சிவபெருமான் விறகு வெட்டினார் என்று தாங்கள் நிரூபிக்க முடியுமா? சிவபெருமான் விறகு அப்படி வெட்டியிருந்தால் அந்த காலத்திலே ஒரு தூக்கு விறகு என்ன விலை? கைதட்டலாம். ஆமா, நான் லூசு போயலா? நீங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு போவியே, நாங்க உதுத்து விட்டு தெரியணுமோ? விளையாண்டுருக்கியா? சிவபெருமான் விறகு வெட்டினார் நிரூபிக்கும் நீங்க சொன்னீங்க. விளையாண்டுருக்கீங்களா? இருங்க ஐயா சுவாமிஜி. சொல்லுங்க. சாமி ஜியா? அது என்ன ஜி? ஜி என்றால் உயர்வு, முட்டைப்பச்சி. இப்ப 64 திருவிளையாடல்கள் ஆடியது எந்த இடம்? கிரவுண்ட். கிரவுண்டா? ஆமா, அப்ப நீ என்னமோ பெரிய படிச்சு கிழிச்சிருப்பேன் நினைச்சு. ஆனா அப்படி விளையாண்டது எந்த கிரவுண்ட்? ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் இந்த நாட்டிலே படித்து கிழிக்கத்தான் செய்கிறார்கள். எத? ஒரு வருஷம் தாங்குமா எது? புத்தகம்? கைதட்டலாம். புத்தகத்தை படிச்சு கிழிச்சாங்க. அண்ணன் கைதட்டு பிரிக்குதப்பா. அத விசிட்டிங் கார்டு வாங்குடா. படிச்சவன் பாட்டை கொடுத்துட்டேன், எழுதினவன் ஏட்டையே கிழிச்சு விட்டு போயிட்டானா? அப்ப அந்த கிழிச்ச கதையை சொல்றியா? சிவபெருமான் விறகு வெட்டினார்ல. ஆமா. அவர் விறகு வெட்டினது சீம கருவலா, நாட்டு கருவலா, தேக்கா, ஆரஸ்வதியா? கைதட்டலாம். நான் விட மாட்டேன்ல. விறகு வெட்டிய படலம் கொண்டது எது தெரியுமா? மதுரை எம்பதியில விறகு சுமந்தாரு. சரிங்களா? விறகு சுமந்த படலம். விறகு சுமந்தார்ல, அந்த விறகு யார் வீட்டுல கொடுத்து காசு வாங்கினார்? யார் வீட்டுல கொண்டு கொடுக்கல. எங்க வச்சாரு? விறகை தெரு வழியாக சுமந்து கொண்டு சென்றார். சரி, சென்றார்ல. அவதாரம் எடுத்தார். இப்ப ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து அவர் ஒவ்வொரு திருவிளையாடல்களையும் புரிந்தாரு. சரிங்களா? எங்க? மதுரை எம்பதியில. அதற்காக தான் திருவிளையாடல் புரிய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாரு? விறகு சுமந்து மதுரை எம்பதி வழியாக சென்றார். அப்ப அவரு சுமந்தாருன்னா சிவபெருமான் சிவபெருமான் ஆடுனது திருவிளையாடல் கிடையாது, திரு போட்ஸ். திருவிளையாடல் ஆடினார்கள். திரு போட்ஸா? ஓ, நீ ஆங்கிலத்துல பேசுறியோ? ஆங்கிலத்துல பேசினா மொழி வளர்ந்துருமா? பாருங்க அண்ணன், ஒரு கடங்கார மொழி இந்த உலகத்துல எதுன்னு கேட்டா அது ஆங்கிலம் தான். அப்படியே ரசிப்பு அல்லுதாப்பா. சரிங்களா? கடங்கார மொழி எது? அது ஆங்கிலம். நாராயணன் இருந்தார்ல. ஆமா. உங்க நாராயணே பார்க்கல்ல எதுக்கு படுக்கணும்? பார்க்கடல்ல ஏன் படுக்கிறாருன்னா, அவர் ஒருவேளை எழுந்திருச்சுட்டாருன்னா பார்க்கடலே கொந்தளிச்சிரும். கிடையாது, நான் சொல்றேன். சித்திரா திருவிழா என்று பரந்தாமன் மதுரைக்கு வருகிறார். வரும்போது எல்லா ரூமும் ஹவுஸ்ஃபுல். ரூம்பா? அப்படின்னா ஆத்துல அழகர் இறங்கத பார்க்க வந்தவர் உங்க நாராயண பரந்தாமன். சரி. எல்லா அறைகளும் அங்கே புக்காய் விட்டது, படுக்கடை இல்லை. அதனால நேர பார்க்கடல போனார், படுத்தார். இறங்கும் போது ஆத்துக்குள்ள வந்து குதித்தார். அதுக்கு முன்னாடியே பார்க்கடல்ல அவர் படுத்திருந்தாரு. சரிங்களா? படுக்கல. அவர் எதுல படுத்திருந்தாரு? பார்க்கடல்ல படுத்திருந்தாரு. பார்க்கடல்ல பாம்பு படுத்திருந்துச்சு. பாம்புக்கு மேலதான் அவர் படுத்திருந்தாரு. அவர் எந்திரிச்சாரு, திருப்பி பாம்பு மறுபடி. இப்ப மாட்டிக்கிறீங்கள? பாம்புல படுத்து கிடந்தாரு உங்க பாட்டேன். ஆமா. சத்தியம் தானே? பாம்புல தானே படுத்திருந்தாரு. ஆமா. படுத்திருந்த பாம்பு நல்ல பாம்பா கண்டங்கரவலா? ஏய், நல்ல பாம்பா கண்டங்கரவலை? என்ன, என் மக்களுக்கு இது தெரிய வேண்டும். பாம்புக்கு பேரு ஆதிசேஷன் கூடிய ஆண் பாம்பு. சரிங்களா? கண்டங்கரவலையும் இல்ல, நல்ல பாம்பும் இல்ல, ஆதிசேஷன் கூடிய பாம்பு படுத்திருந்துச்சு. எல்லாம் தொட்டெல்லாம் பேசுற அளவுக்கு குழந்துட்டியா? அந்த இது யாரு? பாட்டில் பறக்கிறவங்க. ஏலை நொப்பம். யார் அந்த காணகத்துக்குள்ள நீனு? ஐயா, எங்க தம்பி தாங்க. ஓ, தம்பிய பாட்டில் பொறுக்க விட்டுருக்கியா? பயிலும் அறைக்கு செல்கிறான். பயிலகம். பயிலகம் பள்ளி அறைக்கு செல்கிறான். வாசிராமணி விடுங்க. பள்ளி அறைக்கு போறானா, பள்ளிக்கூடத்துக்கு போறானா? வாழ்க, உனது கல்வி மென்மேலும் வளர்க. என்ன பண்றாப்ல? விபூதி பாக்கெட்டை தேர்றாரு. மந்திரமாவது நீரு, மாணவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு அப்படின்னு திருநீரு பதிகம் பாடினாரே ஞான சம்பந்தர். அந்த திருநீரை பத்தி
தேடி பார்த்தீங்களா? என்னது இது? சொல்றேன். சொல்லுங்க. பாருங்களே, நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், வெகுளி, உவகை என்று அப்பாலற்றும் மெய்ப்பாடு மெய்ப்பாடு என்பது ரசம் வேணும். முதல்ல ரசம் இருக்கா? நீ நவ ரசத்தையும் காட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டா நீ என்ன நம்ம எந்திர மனிதனாட்டம். ஆனா உன்னைய மாதிரி ஒரு ஜாமியார உலகத்துல பார்க்கல. என்னை மாதிரி சாமியார அவன் மண்டே ஆட்ட நீ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்கு நரம்பு தளர்ச்சி. இது தெரியாம நான் சொல்லிட்டு இருக்கேனா? பாப்பா சென்று வாருங்கள் ஐயா. உங்களுக்காக சிங்கப்பூர்ல இருந்து செண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன? அது இங்கிட்டு செண்டு பாட்டில். தம்பி என்ன வசனம் சொல்லி கொடுத்து எதுக்கு இப்படி தெரிய? போங்க, உளுந்தோட வாங்கி தரேன் போ. அவர் ஏன் என்னை ஒரு மாதிரி பாக்குறாரு? ஏயா தூங்க விடாம கத்திக்கிட்டே இருக்கு, தூக்கம் வருதுயா. தூங்கத்துக்கு வாங்கி வந்த போ தம்பி. தூங்கற்க தூங்கி செயற்படுது, அவ்வளவுதான். தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று தூங்கத்தை பத்தி பேசுறாரு. அப்ப தூங்கத்துக்கு குட்டி வந்தியா? அவன் பச்சை பிள்ளை நினைக்காதீங்க. வேற உங்களை அவன் தூக்கிறேன், அவனை நீங்க தூக்க முடியாது. என்னையா அவன் தூக்கிடுவேன்? நம்ம கதைக்கு வருவான். வாங்க கதைக்கு. நாராயணன் படுத்திருந்தார்ல, ஆமா. அவர் பார்க்கடல என்னைக்கு படுக்க போனாரு? அவர் பார்க்கடல எப்ப படுக்க போனாரு? ஆதிசன் அவன் தோற்று வாயில இருந்தே பார்க்கடல தான் படுத்திருக்கிறாரு. எப்ப பார்க்கடல முதல்ல கடைஞ்சாரு? அவர் படுத்த நாள் சித்திரையா புரட்டாசியா? ஏய், இப்படி உனக்கு உண்டா? முதல்ல இந்த பாமர மக்களுக்கு புரியணும், நான் விடவே மாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க. ஐயா, பார்க்கடல்ல படுத்தாருன்னா அவர் சித்திரையா வையாசியானா? இதெல்லாமா அந்த புராணத்துல போட்டிருக்கு. என்ன கிழமையில படுத்தாரு, எத்தனை மணிக்கு படுத்தாரு அப்படின்னு நான் சொல்றேன். உங்கள் பாட்டன் பரந்தாமன் படுத்த நாள் என்ன நாள்? கிழமை, மாதம் மாதம் சித்திரை மாதம், கத்திரி வெயில், டிகிரி 170. ஏய், சித்திரை மாசம் கத்திரி வெயில் 120. உங்க பாட்டை இதே மார்கழியில் போய் படுக்க முடியுமா? கடல் காத்திலே ஐஸ் கட்டிலே உங்க பாட்டன் கட்டி. நீ சொல்றத பார்த்தா என்னமோ பூலோகத்துல உள்ள கடல் மாதிரில நீ பேசிட்டு இருக்க. பூலோகம்னு பேசக்கூடாது. ஏய், பூலோகம் புவி. இந்த பூலோகத்துல கடல்ல படுத்திருக்காரு எங்க பாட்டேன். இந்த புவி இருக்குல்ல, ஆமா. இந்த நாடு என்ன நாடு? இது இந்திய நாடு, தமிழ்நாடு. மாநிலம் தமிழ் மாநிலம். சரி விடுங்க. தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த மாநிலத்துல முத உருவாகின மனிதனுடைய பெயர் என்ன? இது உருவான முதல் மனிதன் பெயரா? இப்ப உன் கூற்றுப்படியே வந்தோம் அப்படின்னா ஆன்மீக முறைப்படி நான் சொல்லுவேன். ஆன்மீக முறைப்படி முத இந்த தமிழ்நாட்டிலே உருவாகின ஆணுடைய பெயரும் பெண்ணோட பேர் என்னன்னா, ஆணுடைய பெயர் கோப்புத்தாங்கி, மனைவியோட பேரு பூச்சி. ஏய், இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுயா. இந்த கைதட்டாங்களா? ஆதாம் ஏவாள்னு சொல்லி வேணா படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உலகத்தில் தோன்றிய மனிதனாக சுயவாம்பு மனுவில் இருந்து தோன்றியதுதான் மனு வம்சம் அப்படின்னு ஒரு கதை மகாபாரதத்திலே உண்டு. ஆனா நீ புதுசா நம்ம பூச்சி புழு மறுபடியும் உனக்கு என்ன பிரச்சனை? உன் திருவாயை திறக்க மாட்டியா? என்ன பேசலான் இருக்க? ஊமையாக இருந்த குமர குருபரரை முருகப்பெருமானை பாட வைத்தாரே, அது இல்ல. இந்தா பேசிட்டியே. எது இல்ல? அது இருக்குல்ல. எது இருக்கு? அதாவது அது இது எது? புரியுது. நீ இலக்கணம் படித்தவர் நினைக்கிறேன். ஆ இ உ அம்மூன்றும் சுட்டை என்று இலக்கணத்துல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய ஐவகைகள் அந்த யாப். நீ பேசாம என்னை மனநீ ஊத்தி கூட எரிச்சிருவேன். அவன் அது இது எதுன்னு விஜய் டிவி புரோகிராம சொல்றேன். ஐயா, நான் இலக்கணத்தை சொல்றாப்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேனே. நீங்க நான் தேவலோக ரிஷி, நீ தேவகோட்டை பத்தியா? தேவலோக முனியா? அப்ப அடி ஊட இதெல்லாம் இல்லையா? நுனி அடி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு முனிவன். நீங்க யாரு? நானு. நீ மானிட்டர்னு எனக்கு தெரியும் நல்லா. ஆனிட்டர் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. நம்ம ஒன்லி ரம்முதான். நீ எப்படி மனப்பிராந்தியா பேசுற? அவர் என்ன இருக்காரு? அவர் மானிடர் என்றால் நம்ம எல்லாம் மாநில பிறப்பு என்று சொல்லுகிறார் இச்சாமி. நீ ஓல்டு மங்கு சொல்லுகிற. அவன் பக்காடியா? ஏய், நான் கிங் பிஷரா?
விளம்பரத்துக்கு வந்த மதுபானத்துக்கு இல்ல இல்ல ராஸ்கல். அப்ப மன்னித்து நீங்க விடுங்க யாரு? சாமி. சாமி மன்னித்து விடுங்க. ஆ. அறியாத பிள்ளை தெரியாம செய்து விட்டு. சரி இப்ப நீ சரியா சொல்லு பாப்போம். என்ன சொல்லுங்க? நீங்கெல்லாம் யாரு? மனிதர்கள். மனிதர்கள். நாங்கெல்லாம் யாரு? தேவர்கள். ஆ, சரிங்களா? ஆமா. நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க கார்ல வந்தோம். கார்ல வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. காவலுக்கு வந்தீங்க. ஆனா நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? எதுக்கு? கலகம் பண்ண வந்தேன். ஓ, ஏய் என்ன இருங்க, என்ன இருங்க. பண்றாப்ல? என்ன சொன்னீங்க? ஏய் என்ன இங்க வா. என்ன கலகம் பண்ண வந்தேன். தம்பி, தம்பி, உன் கோவம் பண்ணுவோமா? இல்ல இல்ல, உன் கோவம் நாயன், உங்க சண்டை நாயந்தேன். ஆ. மேல ஓங்கனி. உன்னைய மாதிரி கத்தியால் கலகம் செய்பவன் நான் அல்ல. எனது புத்தியை கொண்டு கலகம் செய்பவன். சரிங்களா? புத்தி நான் நீ செய்ய முடியாத செயலெல்லாம் நான் செய்வேன். உங்களால செய்ய முடியுமா? என்னையா அது? ஆட்டுக்குட்டி அகத்தி கொலையை திங்கிற மாதிரி சுத்தி சுத்தி நீ பாத்துக்கிட்டே. எதுக்கே நம்ம என்னையவே வளர்ச்சி வர்றாங்களே? அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேளு. உனக்கு கேள்வி கேளுங்க நீ பதில் எல்லாம் கேள்வி கேட்க போறியா? நீங்க கேளுங்க நான் சொல்றேன். ஏங்க, நான் கேட்டா நீ சொல்லுவியா? என்னங்க? சொல்றேன் தலையா சொல்றேன். கேள்வியா சொல்றேன். சொல்லுங்க சாமி. சரி பேர் என்ன? அது தெரியாம எங்க நிக்கிற? டேய் உனக்கு பேர் என்னன்னு கேட்டா அது தெரியாம நிக்கிறீங்கற? புழு. இப்படியா பேர் வச்சாங்க? உனக்கு டிஷர்ட் எடுக்க நான் எத்தனை கடை ஏறி இறக்குறது? ம் இதுல டவுசர் மயிர் வேற எடுக்க போயிட்டு 16 கடை போய் வண்டி டீசல் இல்லை. பாருங்க, நீங்க செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன். சின்னதை பெருசாக்குவேன், பெருசை சின்னதாக்குவேன், உயரத்தை ஏய் என்ன பண்ற? அட நாராயணா, அட கடவுளே. இல்ல அதுக்குள்ள ஆ, அருணாக்குடி கட்டி இருந்தேன். ஆ. இருக்கான்னு பாக்குறேன். தப்பா நினைச்சுக்கிறேன். அது ரொம்ப நெருக்கமாயிருச்சு. அது அதாவது பெருசாக்க சொல்றாப்ல அதானே? அப்பா, நான் கூடு விட்டு கூடு வாய்வேன். நான் வெளுத்தாடி போட்டு இவங்கள வாய்வேன். அப்புறம் இவங்கள வாய்வியா? இவங்கள பாஞ்சு நீ என்ன பண்ண போற? கூடு விட்டு கூடு வாய்வியா? கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை நான் 8 வகை சித்து. கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. வீடு விட்டு வீடு வாயிரதன்மை நான் எங்களுக்கு கூடு விட்டு கூடு வாஞ்சா பல சிறப்புகளை செய்வேன். நான் வீடு விட்டு வீடு வாங்கி பல செருப்புட்டு அடி வாங்குவேன். நான் பல பெண்களை சந்திச்சிருக்கேன். நீ சந்திச்சிருக்கியா? 1 2 7 8 11 24. ஏய் நான் சந்திச்ச பெண்கள் எல்லாமே என்னையால சிறப்படைஞ்சிருக்காங்க. நான் சந்திச்ச பெண்கள் எல்லாமே என்னால சிறப்பே அடைஞ்சிருக்காங்க. நான் சந்திச்ச பெண்கள் எல்லாம் சொல்றேன் பாரு. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, லீலாவதி, இத்தனை பெண்களை சந்திச்சிருக்கேன். அபிராமி, ஈர்லாய், ராமலட்சுமி, இந்திரா, அந்திரா, கந்திரா, புந்திரா, சந்திரா. என்ன சந்துல சந்திராவா? சந்துல போய் சந்திராவை சந்திச்சிங்கிற? எல்லா பொம்பளையும் சந்திச்சிருக்கேன் நான். எல்லா பெண்களையும் சந்திச்சிருக்கேன். ஆமாங்க. நான் சந்திச்ச பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, அதுலயும் கர்ப்பஸ்தரியெல்லாம் சந்திச்சிருக்கேன். நான் சந்திச்சதுனால நல்ல பிள்ளையே பிறந்திருக்கு. நீ சந்திச்சிருக்கியா? நான் சந்திச்சதுனால நல்ல நல்ல பிள்ளையே பிறந்திருக்கு. உன்னால பிறந்த பிள்ளையா? என்னையா சம்பந்தமே இல்லாம இருக்கு. பிறக்கும் போது அன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கடன் அடப்பு. ஏன்? ரொம்ப அம்மா 1 லட்சம் டாக்டர்ல ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஓ தம்பி போ தம்பி, உள்ள போய் பவுடர் அள்ளி போ. இது வேற தம்பட்ட மாடு மாதிரி போட்டுக்கிட்டு. அப்ப இத்தனைய சொல்லியும் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியலையே. தெரியலையா? உங்களை நான் பார்த்துருக்கேன். எங்க பாத்திய? வரணுமே, ஞாபகம் வரணுமே. சொல்லு பாப்போம். சந்தோஷம். சொல்லுங்க இப்ப. நீங்க டேய், வந்தது யாருப்பா? என்னப்பா? யாரும் தெரியலையாடா? அடே யாரும் தெரியுதா தெரியலையாடா? ஏய் இப்ப யார சொல்ற தெரியலையா? டான்னு சாமி வாடா வாடான்னு பேச. அதோட பிள்ளைதான் நம்ம. ஏப்பா, வந்தது ஆத்தாவா அப்பாவா? கோத்தா நீ தான்டா கூட்டு வந்த. நல்ல வளர்ப்பு. ஆனா எந்த விட்டு விட்டு சாமி வச்சு கரண்ட் கட்டான மாதிரி. சரி, அப்பயே நான் சுதாரிக்க கூடாதா? உங்களுக்கு தெரியவில்லை, நானே சொல்றேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, மோதக பிரியா விநாயகா, கனிப்பிரியா கந்தா என்பதை போல கலகப்பிரியன், கானப்பிரியன், நாரதர் என்பது என்னுடைய நாமோதிகம். இந்த தண்டி பேருக்கு எங்கேயும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இத்தனை பெரிய பெயர் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. எனக்கென்று தனி சிறப்பு உண்டு. சரிங்களா? என்னை பார்த்தா எல்லாருமே எந்திரிச்சு நிப்பாங்க. அவ்வளவு மரியாதைக்குரியவன். ஏன் அந்த சேர்ல உட்காந்துக்கிறியா? அப்படி இல்ல, என்னை பார்த்தா பயம் எல்லாத்துக்கும். ஏன் கிச்சு கட்டி விடல? என்ன விளையாட்டு பிள்ளைதனமாவே பேசிட்டு இருக்கீங்க? விளையாட்டு பிள்ளை தான் நாங்க. மும்மூர்த்திகளும் என்னைய பார்த்தா எந்திரிச்சு நிற்பாங்க. ஏன்? உயிரை கவரக்கூடிய
யமதர்மனே என்னை பார்த்தா நிடன்னு கடுநடுங்கி போயிடுவாப்ல. உங்களை பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. எங்களை பார்த்தா ஊரில் இருக்க எல்லாரும் ஓடியாருவாங்க. ஓடி வருவாங்களா? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 3000 4000 வட்டிக்கு வாங்கிருக்கும். ஓ அப்படியா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்னு முதல்ல கடன் படவே கூடாதான் அப்படின்னு யார் சொன்னது? வால்மீகி எழுதினாரு. எங்க? ராமாயணத்துக்குள்ள. கடன் பட்டா என்ன பண்ணணும்? கலங்கித்தான் ஆகணும். அப்ப கலங்கினவன போல யாரு போனது? அவன் எவன் சொல்லு பார்ப்போம். சொன்னேல அப்புறம் என்ன எவன் என்ன யாருன்னு சொல்லு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கலங்கினவன் யாரு? அந்த இலங்கை வேந்தன் யாரு? யாருக்காக கலங்கினேன்? எங்க கலங்கினேன்? எப்படி கலங்கினேன்? கலங்க விட்டானா? கலங்கியவன் ஆ, கலங்க போபவன், ஆ, கலந்த பின்பு கலங்குபவன். ஆ. அந்த ஆள் என்னடா ஆட்டார்? கலக்குனவன் என்ன ஆட்ட? கலக்கினவன் இல்லையா, கலங்கியவன். கலங்கியவன். அடுத்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கியவன் யார்? அவ்வளோதான் கேட்டார். ஆ, நீங்க என்னமோ பெரிய சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் பேசின மாதிரி ஒரே ஆட்ட வேணாம். அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு வந்துரு, குறும்பு தெரிச்சு போக. அவ்வளவுதான். சொல்லு சொல்லு. என்ன கேட்டியா? ஏய் என்ன மறுபடியுமா? 4 தடவை கேட்டேன். இப்போ உனக்காக ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன், சொல்லுவேன் சரியா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு வால்மீகி எழுதினாரு. படிச்சியா? படிச்சேன். படிச்சிருக்கில்ல? ஆமா. இப்ப சொல்லு, யார் அந்த இலங்கை வேந்தன்? யாரால் கலங்கப்பட்டவன்? கடன்பட்டான் ஆ, நெஞ்சம் என்று ஆ. நீ சொல்றதுக்கு நேராக காரைக்குள்ள நேரம் அப்பம் போட்டிருப்பாங்க. நான் வாங்கிட்டு டீயும் இது வாங்கிட்டு வரேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. சரிவா சொல்லு. கலங்கியவன் கலங்கியவன் ஒரு இளைஞன். இளைஞனா? என்ன கேட்டேன்? அதான் ஏன் அவர் பருவமே மாறிடுச்சு கலங்குற நேரத்துல இளைஞன் சொல்ற? வான்மிகு. அப்படி என்றால் ஆ, ஆரம்ப காலத்திலேயே ஆ. முஷ்டகுறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, முஸ்ட குச்சியா? இருங்க சொல்லுவே இல்ல, ஆ, சொல்லு. அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலேயே ஆ, ராமசாமி என்று ஒருத்தர் இருந்தார். ஆ, பலே பலே பலே. ராமசாமி இந்த கதைக்குள்ள வர்றாரு. அந்த ராமசாமி ராமசாமி வர்றாரு. சாமி தானே? வாழ்க வாழ்க வாழ்க. ராமசாமி என்பவர் ஆ. அறந்தாங்கி பக்கம். ஓ, அறந்தாங்கி, அறத்தை தாங்கி நிற்பவன். அறம் என்றால் உண்மை, உண்மையை தாங்கி நிற்கக்கூடிய ராமசாமி வர்றாருல ராமாயணத்துக்குள்ள. பலே பலே பலே. அறந்தாங்கி பக்கம் பறக்கம் உச்சிய நேந்தல். உச்சிய நேந்தலா? இது எங்கே வருது ராமாயணத்துல உச்சிய நேந்தல்? இருக்குங்க அங்க. உச்சிய நேந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்திலேயே கதை மட்டும் சொல்லி முடிவே. அவருடைய துணைவியார் இருந்தார்கள். அவ்வப்பொழுது ஆ, தேவகோட்டை என்று அழைக்கக்கூடிய அற்புதமான அந்த கிராமத்திலேயே ஆ, தேவகோட்டை, தேவர்கள் வாழக்கூடிய கோட்டை, அந்த- மேலுலகம். ஆ, பலே பலே. அந்த தேவலோகம் என்று சொல்லக்கூடிய தேவகோட்டையில அந்த புனிதமான ஸ்தலத்திலேயே ஆ. சொல்ல போனா ஏய் நீ எப்பத்தான் சொல்லுவ? ஒரு வரியில சொல்ல வேண்டியதை இன்னும் 32 வரியா இழுத்துக்கிட்டு போற. உனக்கெல்லாம் வாத்தியார் யாரு? படிச்சதான் உன் வாத்தியார் இப்படிதான் சொல்ல சொன்னாரா? வரலாறு தெளிவா சொல்லணுமுங்க, அப்பத்தானே மக்களுக்கு புரியும். அப்படி ஒண்ணு இருக்கா? சொல்லு. என்ன கேட்டீங்க? ஏய் இன்னற வரை கேட்டு முடிச்சுட்டேன், இப்ப வந்து என்ன கேட்டீங்கற? இன்னும் கதையை சொல்லிட்டு வந்தியே. அதுதான் இப்ப இடையில கேட்டீங்கன்னா மறந்துவோங்க. சும்மா இருக்கு, அதுக்கே இருக்கவே சொன்னேன். கேளுங்க. கடன் பட்டார் நெஞ்சம்போன் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஏன் அதை சொன்னாங்க? யாருக்காக? யார் சொல்லப்பட்டது? யாருக்காக யார் சொல்லப்பட்டது? அதுதானே கேக்குறீங்க. கடன்பட்டான் நெஞ்சம் என்று கலங்கினான். யாரு யாரு அப்படின்னு சொல்ல போனா யாருக்காக யாரு கலங்கியது? கலங்கியது. அதுதான் கதையின் சாராம்சம். அதான் கதையின் சாராம்சம். அதுதான் தலைப்பு. யாருக்காக யாரு கலங்கியது அப்படின்றால் கடன் பட்டவனுக்காக அந்த கடன் கொடுத்தவன் கலங்கினான் கலங்கினான் கலங்கினான். வாவே கலங்கின அது போல போல புறைய ஒப்ப உரல மான கடுப்ப அண்ண இன்ன இய ஏய்ப்ப இதெல்லாம் எது? ஓம உறுப்புகள். ஆமா. கடன் பட்டவன் போல எப்படி கடன் பட்டவன் கலங்கினானோ அது மாதிரி ராமாயணத்துல ஒருத்தன் கலங்கின. அதை தலையா கேட்டு யார பார்த்து கலங்கின? ராமாயணத்துல கேக்குறீங்க. ஏய் ராமாயணத்துல கதை கொண்டு போனீங்கல்ல, ஆமாங்க, அந்த கதைக்கு முற்று உண்டா? இருக்குல்ல. முற்று பெறாம நீ மாட்டல மொட்டையா முடிக்கிற. இந்த வர்றேன் வந்துரு. தேவகோட்டையில. ஏய் மறுபடியும் தேவகோட்டையா? ஐயா அவன் லூசு போயிட்ட 1 மணி நேரம் பேசினவாரு. லூசாது
நான் ஏதோ படிச்சிருப்பாரு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா. 37 தடவையாடா தேவை ஓட்டேன்றியா அருப்பு ஓட்டேன்றியா. சரி, அதிகம் படித்தவன் பண்டிதவான் அப்படிங்கிற மாதிரி இருங்க. நிறைய படிச்சிருப்பாப்லன்னு நான் நினைச்சேன். உங்க அப்பா யாருங்க? எங்க அப்பா ஊர்வன 11 9 மானோட நீர்ப்பணக்கால் 30 சீரி வந்த தேவர் 14 காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கனே கண்டக்டர் இருந்தியா? கண்டக்டா? உங்க அப்பா வேறனா? அப்பா பேரை தானே சொல்லிட்டு இருக்கேன். சடக்குன்னு இப்படி பேச முடியா? எங்க அப்பாவுக்கு சடக்கு நான் பேர் வச்சாக. என்ன வேற அதை பேசுங்க. பேர் என்னங்கறத ரத்தின சுருக்கமா சொல்றேன். ஆமா. பிரம்மன். என்ன மண்ணு? பிரம்மன். அப்ப எம்சாண்ட் பீசாண்ட்ல யாரு? ஏய், நீ அந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டியா? அந்த மண்ணெல்லாம் இல்ல, பிரம்ம தேவன். பிரம்மதேவனா? வேணானே. அப்பா எங்கனா கிடக்காரு? அப்பா எங்கனே கிடக்கல. எங்க இருக்காருன்னே? மேல் உலகத்துல சத்தியலோகத்துல இருக்காரு. ஏன் சட்டியை போட்டிருக்காரு? வெயிலா? சட்டியை போட்டிருக்காரு. சத்தியலோகத்துல இருக்காரு. சத்தியலோகம். சத்திய நியாய தர்மமாக படைக்கும் தொழிலை செய்து கொண்டு சத்தியலோகத்துல இருக்கிறாரு. அப்படியா? அப்படிதான். உங்க அம்மா? அம்மா வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி மூடு வெள்ளை கமலத்தை விட்டிருப்பாள். வெள்ளை அரிசி. அதே மாதிரி சொல்லுங்க. வெள்ளை போடு வைக்க போச்சு, தக்காளில விழுந்து செத்து போச்சுன்னு. அப்படிலாம் சொல்லாம சிறப்பெல்லாம் வேணாங்கிற. சிறப்பு நான் டானிக்க மட்டும். சிறப்புகள் மேன்மை. மேன்மை. அப்ப அவங்கள பத்தின மேன்மையெல்லாம் சொல்ல வேண்டாம். பேரை மட்டும் சொன்னா போதும். கலைவாணி, நாவுக்கரசி, சரஸ்வதி, நாமகள். இதான் எங்க அம்மாவோட பேரு. இதுல எது உங்க அம்மா பேரு? ஏய், இது சொன்னது எல்லாமே எங்க அம்மா பேரு தான். இத்தனை பேரா? ஒருவருக்கு பல சிறப்புகளால் பல பெயர்கள் உண்டு. அம்மா கலைவாணி. அம்மா கலைவாணி. இந்த லூசுன்னு சொன்னீங்க, திருப்பி எதுக்கு வந்துருக்குது? கலைவாணி. அட கலவாணி அக்கா. டேய், கலைவாணி அக்காவா? கலைவாணிங்கிற திருப்பி கலைவாணிங்கிற. யாரு உங்க அம்மா பேர் என்னது? கலைவாணி. கலைவாணி என்பது ஆரம்பிச்சிட்டியா? என்ன கலைவாணி என்பது? 1974 சில்லறையிலேயே ராமநாதபுரம் மாவட்டம் நமது காரைக்குடி அருகாமையில் உள்ள. ஏய், ராமநாதபுரம் மாவட்டமா காரைக்குடி? காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. அப்ப அது 1900 சில்லறையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பயே நான் சொன்னேன். இந்த மாவட்டம் முந்தைய காலத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் தான். நானும் இந்த மாவட்டக்காரன் தான். ஆரம்பத்துல ராமநாதபுரம் மாவட்டம். ஆமா, இடையில பிரிச்சதே சிவகங்கை மாவட்டம். அன்னைக்கெல்லாம் கைதட்டுறாங்கல்ல, அவன் சொல்றா இல்லைங்க. சரி சரி, இங்க வா. சில்லறை இல்லன்ட்டு ஏதோ எனக்கு தெரியாம 4 புக்கு படிச்சுப்பேன் போல. வாழ்த்துக்கள் ப்ரோ. சும்மா அந்த சில்லறைத்தனத்தை சொல்லு பாப்போம். நான் என்ன அந்த காலத்து ஆளு பேங்காம சொல்லு. என்ன கேட்டியா? ஏய், அம்மா பேர் என்ன கேட்ட? கலைவாணின்னு சொன்னேன். 1900 சில்லறையில என்ன? சில்லறையிலேயே சில்லறை இல்ல. நமது காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தான் என்று ஒரு அற்புதமான கிராமம் இருந்தது. சரி, அந்த கானாடு காத்தான்ல தான் என்னைய தூக்கி போட்டு. ஏய், எங்க அம்மா பேர் கலைவாணின்னு சொல்றதுக்கும் உன்னை தூக்கி போட்டு கானாடு காத்தான்ல என்னையா பண்ணாங்க? என்னமோ நடந்திருக்குது கானாடு காத்தான். நான் உள்ள வர்றதுக்குள்ள இங்க இருக்க கூடாது. ஐயா பெட்டிக்காரே, அவனை ஒரு மண்ணோட கொண்ட இருங்கியா. கர்நாடகத்தில் அவனை தூக்கி போட்டு அடிச்சாங்களாம். சரி, இருக்கட்டும். வாழ்க பல்லாண்டு. உங்க பேரு? பேர் எங்க அப்பாவத்தே எங்க அம்மா சொல்லும். என்னன்னு சொல்லும்? எங்க அப்பான்னு. அப்ப பெத்த தாய் பார்த்தா உங்க அப்பாடா அப்படின்னு சொன்னா தெரியும். அப்ப எங்க அம்மாட்ட கேட்பேன். எங்க அம்மா சொல்லும். என்ன சொல்லும்? உங்க அப்பா பெத்த அப்பா இருக்காருல்லடா, ஆமா, அவர் தான்டா உனக்கு ஐயா. அதான் முறை, உறவு முறை. அப்புறம் நான் மாமா என்ன சொல்லி கொடுப்பாங்க. அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன். அம்மா அம்மான்னு சொல்லுதே, இது யாருப்பான்னு. அப்பதான் எங்க அப்பா என்னை செருப்புட்டு அடிச்சு சொன்னார். எனக்கு பொண்டாட்டிடா. அத செருப்புல அடிச்சுதான் சொல்லணுமா? ஏன்? இப்போ கொஞ்ச நேரத்துல இருக்கிற 10 பேர்த்தையும் விரட்டி விட்டு லூசு கொடு. எங்க அம்மா இருக்குல்ல, சரி, எங்க அம்மாவோட தங்கச்சி தான் எங்க அம்மா தங்கச்சி. அது சித்தி, சிற்றன்னை. அப்ப எங்க அம்மாவோட பெரியம்மா இருக்குல்ல, அம்மாவுக்கு பெரியம்மா. எங்க அம்மாவோட பெரியம்மா தான் எங்க பெரியப்பா பொண்டாட்டி. ஏய், அம்மாவோட பெரியம்மா பெரியப்பாவுக்கு பொண்டாட்டியா? உனக்கு அம்மாச்சி வேணுமியா? அம்மாவோட அம்மா அது பெரியப்பா பொண்டாட்டினா பொருந்துமா? பெரியம்மா
அம்மாச்சியை போய் பெரியப்பா பொண்டாட்டிங்கிற? அம்மாவோட அம்மா ஏன் அம்மாச்சி. அம்மாவோட அம்மாவை அம்மாச்சின்றான்? அம்மாவுடைய ஆச்சி. ஆச்சி என்றால் வளர்ப்பவள் என்று பொருள் கிடையாது. என்ன? அம்மா சின்ன வயசுல ஆயிருந்தால் ஆ. தூக்கிட்டு போய் அலசும், அதான் அம்மா ஆயிச்சி. ஏய், இப்படி ஒரு பதிலா? உன் வாயில என்ன வருதோ அது பூரா வசனம். நான் கேட்டது என்ன தெரியுமா? ஏங்க அப்படி இல்லாம 1000 ரூபாய் செல்லச்சு வந்து வண்டி ஓட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரு. இப்ப நான் கேட்டது உன்னோட பேரு. பேர் தானே. ஆனா நீ சொல்றது எங்க அம்மா வந்து பெத்ததுதான் ஆ. என்னைய பெத்தது. அப்புறம் வளர்த்தது அம்மா. வளர்த்தது அம்மா எங்க தான். அப்பா இருக்கார்ல, அப்பா இருக்கிறாரு. அப்பாவோட அப்பாவும் ஆ. அப்பாவும் ஆ. அப்பாவும். அப்பாவோட அப்பாவும் அப்பாவும் அப்பாவும்னா எப்படி அது ஒரு உறவு முறையை சொல்றியா? இல்ல எங்க உன் பேர்? அப்பாவை பெத்தது எங்க ஐயா. ஆமா. ஆனா எங்க ஐயா பெத்தது ஆ. அவங்க அம்மா. அவங்க அம்மா தான் பெப்பா. அப்புறம் நான் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை பெப்பா? எங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குறிய? நான் கேட்டது உன் பேரு. என் பேரா? ஆ. என் பேரு என்னன்னு கேக்குறீல்ல? ஆமா. என் பேரு என்னன்னு ஆ. என் பேரு வச்ச ஆ. என் பேர். ஏய் இங்க வா, உனக்கு ரத்தினம் சுருக்கமா சொல்லணும்னா இவங்க 2 பேரும் போவாங்கன்னு வாக்குறேன். இவங்க அரைச்சான இப்ப நீ தூரமா இருக்கன்னு வச்சுக்க. பேம்பஸ் வாங்கிட்டு வரீங்களா? பேம்பர்ஸா? இல்ல எந்த தூரம்? தூரம்னா தொலைவு தூரத்தை சொல்றேன். தொலைவு தொலைவு ஆ, தொலைவு. நீ தொலைவு தூரத்துல நிக்கும் போது உங்க அம்மா உன்னை எப்படி இப்ப கண்ணான்னு பேர் வச்சா, கண்ணன் பேர் வச்சா கண்ணா கூப்பிடுவாங்களா? ஆமா. அப்ப நீ தூரமா நிற்கும் பொழுது உங்க அம்மா இங்க இருந்து உன் பேரை சொல்லி கூப்பிடறான்னு வச்சுக்க. ஆமா. இப்ப நீ தூரமா நிக்கிற. ஆமா. நான் தான் அம்மா. ஆ. நான் உன்னை கூப்பிடணும். ஆ. என்னன்னு சொல்லி நான் உன்னை கூப்பிடட்டும்? உனக்கு பேர் வச்சது என்ன? கத்தி கூப்பிடும். கத்தி கூப்பிடணும். நீட்டம் வேண்டி அவ்வளவு குட்டி இருபதில் நின்மனார் புலவர். அப்ப நீட்டம் கீரை கீரைன்னு சொன்னா விற்பனை ஆகாது. கீரையோ கீரை. கண்ணன் கண்ணன் சொன்னா பேர் இல்ல. தூரத்துல இருந்தா கண்ணா கூப்பிடணும்ல. ஆமா. அது மாதிரி உனக்கு பேர் வச்சா என்னன்னு சொல்லி கூப்பிடணும்? அந்த பேரை சொல்லி கத்தி கூப்பிடும். பேரை சொல்லி தான் கத்தி கூப்பிடுவாங்க. பேர் வச்சாங்கல்ல, என்னன்னு வச்சாங்க? பேரு என்பது ஆ. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆ. சூட்டக்கூடிய பேரு. ஆ. ஆண்களாக இருந்தால் இருந்தால் ஆம்பளை பேர் வைப்பார்கள். சரி. பொம்பளாக இருந்தால் இருந்தால் பெண்கள் பெயர்களை வைப்பார்கள். ஆமா. காளியம்மன், மாரியம்மன், முத்து மாரியம்மன், சமேத சுப்பிரமணிய. சமயகர சுப்பிரமணிய. டேய், டேய், டேய். என்ன உள்ள போய் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல? அது மலை வெட்டி ஒரு வெட்டி பிடித்தம். ஆ. அவங்களுக்கு வசனம் தெரியலன்னா ஆ. என் சிசியை மாதிரி உலகத்துல எவனுக்கு மானவன் கிடையாது. ம். ஏதாவது ஒரு தலையக்கிலே ஆட்டி ஆ. ஐயா அந்த இடத்த நிறைவு பண்ணிடணும். இவனாவது பரவாயில்ல. ஒருத்தன் வந்தியான் பாரு யூரியா சாக்கு. ஆ. ஆ. அவன் இன்னைக்கு பரவாயில்ல. ஆ. வசனம் மறந்துட்டான்னா அங்கே கிருகிருன்னு உருண்டு ஓ மண்ணை பூரா அள்ளிட்டு அன்பாளையம் கொண்டு வந்துருவேன். சரி. என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். அப்பா நம்பிராஜன். அம்மா பேரு? பொம்பளை. அம்மாவுக்கு பொம்பளை நான் பேர் வச்சாக. நங்கை மோகினி. நங்கை மோகினி. நங்கை என்றால் சவுசவுக்கா. சவுசவுக்காயா? புடலங்காயா? ஏ நங்கைன காய் பேர் இல்ல. நங்கை என்றால் பெண். பெண் பலி. பலே கிடையாது, சிலை. பெண்ணை சிலை என்று கூறுவதும் இயல்புதான். வாழ்த்துக்கள். மோகினி என்பது அழகு. அழகு. மோகினி அவதாரமே எடுத்தார் பாட்டன். என் பாட்டன் அழகுதான். அப்ப உங்க அம்மாவும் அழகு. அப்ப எங்க பாட்டன் அழகு, உங்க அம்மாவும் அழகு. அழகு நான் பேர் வச்சாங்க. சொலகு. சுலகு. நங்கை மோகினி. ஓ சுலகுக்கென்று ஒரு தனி பாடலை அமைத்து கொடுத்தாள் அபை பிராட்டி. சொலகை வைத்து நெல்லை புடைத்தவள் எங்க ஆத்தா. நெல்லை புடைத்தவள் இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்தது என்று விளம்ப ஆடினால் பாடினால் ஆடி பலமுறத்தால் சாடினால் ஓடோடத்தான் அப்படின்னு அன்றைக்கு அபை பிராட்டி சொல்லலாம். அதத்தான் அப்பதே தேவையில்லாதது. சுலகுனாரு அதுக்காக என்ன இல்ல சுலகுன்னு சொன்னார்ல. சுலகு என்பது என்பது 2002வது வருஷம். சுலகுக்கு வருடம் உண்டா? இருக்குங்க, வரலாறு கேளுங்க, நான் சொல்லுவேன். சொல்லு. ஆவணி 23ஆம் தேதி 3ஆம் தேதி மதிய நேரம். மதிய நேரம் 1 மணி அளவிலே 1 மணி அளவிலே மணி ஓசை. சொலகுக்கு எவன்டா மணி வச்சேன்? ஐயா எங்க அப்பாவே நம்பிராஜன். சரி வாழ்க பல்லாயிரத்தாண்டு. இந்த இடத்துல என்ன பண்றீங்க எல்லாரும்? காவ பாக்குறோம். காவல் பாக்குறீங்க. என்ன காவல்? திணைக்காவல். எத்தனை பேரு?
7 பேர். 7 பேர்த்தையும் கூட்டிட்டு வா. ஒவ்வொரு ஆளா கூப்பிடுறேன். வரிசையா அடிச்சுக்காம. ஆமா. இந்த இது மாதிரி எல்லாம் கூட்டி வராம கொஞ்சம் அறிவாளியா பார்த்து கூட்டி வா. ஆமாங்க. ஐயா உள்ள 2 பேரும் கொட்டையை கடிப்பாங்க. முந்திரி கொட்டை சுட சொன்னேன். கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியன தம்பி அண்ணா கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியன கூட்டுகிளி போல வாழ்ந்தோமாடா ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி தம்பி நாம ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி என்று பிரிந்தோமடா 2 பேரும் கடை வேட்டைக்கு சென்றுட்டால தம்பி திரிவா கடை வேட்டைக்கு சென்றுட்டாலும் கை ஓட்டு செல்வோமடா 2 பேரும். ஒரு நம்பர் பர்சனல் நம்பர் இருக்கா கண்ணே? வெள்ளையச்சவளை எடுத்து வாடி வெள்ளையச்சேவலை எடுத்து வாடி கண்ணே வெள்ளையச்சவளை எடுத்து வாடி வீரனும் போருக்கு செல்ல வேணும் வீரனும் போருக்கு செல்ல வேணும். ஓடியாத்தா கண்ணே நிலவு சேலகட்டி நடக்குது பொண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா நடந்தா தென்மதுர பாண்டியன் போல பார்த்ததுமே நழுவுதையா இடுப்புல சேலை நன்றி கட்ட சேலை அது வேணா விட்டுருடி கண்ணே முந்தன் சேலை இனி நான் தான் கட்டிக்கடி எட்டி நில்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவேன் தொட்டில் ஒண்ணு போட ஒரு தோது பண்ணிக்குவேன் இப்போதே அம்மாவா நீயானா என் பாடு என்னாகுமா நீ பாச கருவேப்பிள்ளையே மாமே பெத்த மல்லிகையே ஓத குளிர காத்தே வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு ஓத குளிர காத்தே வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கருவேப்பிலையே நீ அத்தை பெத்த மன்னவனே உடம்பு தங்கத்தில வார்த்தது போல முதலோ முள்முருங்கு பூத்தது போல கருப்பு வைரத்தில செஞ்சது தேகம் கண்டதும் எலசுக்கெல்லாம் வந்திடுமோ எந்த பொண்ணும் கையும் என்னை இன்னும் தொட்டதில்ல என்று மட்டும் கண்டே நம்ம கற்பம் கெட்டதில்ல கற்பு உள்ள ராசா நான் உன்னை வச்சுக்கிறேன் கட்டி கையா தாடி உன்னை நல்லா வச்சுக்கிறேன் கல்யாணம் கச்சேரி ஊர்வலம் கையோடு கை சேர்ந்து வாச கருவேப்பிலையே ஏமாமே பெத்த மல்லிகையே ஓத குளிர காத்தே வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு ஓத குளிர காத்தே வந்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கருவேப்பிலையே ஏத்த பெத்த மன்னவனே. நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா? நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்தாரா? ஆமாத்தா. நீ வாங்கினியா? வாங்கிட்டேன். உங்களுக்கு கொடுத்தாரா? எனக்கு கொடுத்தார். பெருசா கொடுத்தாரா சின்னதா கொடுத்தாரா? சிறுசாத்தையும் கொடுத்தார். உனக்கு தேன் பெருசா தரணும். என்னத்த? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். ஆமாத்தா. அப்புறம் வாங்க சாமி. சுவாமி
சாமி குளிருக்கு 2 அடி அடிச்சுக்குங்க. என்னடா நடக்குதுங்க? ஐயோ தம்பி தம்பி புள்ள வரந்துச்சான்னு பார்த்துட்டு வா. கலட்டாம நானும் சாமியும் கொஞ்சம் பேச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம் உள்ள. பேசிட்டே நடத்துனீங்களா? ஆசீர்வாதம் கொடுத்தாருல. டப்பு டப்புன்னு சத்தம் கடி. ஆடி பாடி வரவேற்பது குல பண்பாடு. வாழ்க பெண்மணியாலே பல்லாயிரத்தாண்டு நீ வீர் வாழ்க, பல நூற்றாண்டு உணவுகள் பெருக. வசனத்தோட முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? நானும் பார்த்திருக்கேன். கொல்ல பொம்பளை பிள்ளைய பார்த்திருக்கேன். எத்தனை பேத்த கொண்டீங்க? கொல்றது இல்லம்மா, கொள்ளை என்றால் அதிகம், கொல்ல விருப்பம் சொல்றோம்ல. ஆமா. அப்ப நிறைய பெண்களை பார்த்திருக்கேன். சரி. எல்லா பெண்களையும் பார்க்கறப்ப வராத ஆசை என்ன காரணம்? என்ன காரணம்? உம்மை பார்த்த உடனே தான் என்ன ஆசை தோணுது? இந்த அழகு பதுமையை இங்க விடக்கூடாது, சரி பேசாம நானே கொண்டு போயிடலான்னு பார்க்கிறேன் தேவலோகத்துக்கு. சாமி ஆசைப்படுறாரு. இல்ல தேவலோகத்துக்கு கொண்டு போகலான்னு பார்த்தேன். அப்புறம் பூலோகத்துல நடன மங்கை பற்றாக்குறை வந்துரும்ல, டான்சர் கிடைக்காம தானே அழகிறோம் நாங்க. அப்புறம் சீம கருவுக்குள்ள தெரியணும் வேணாம். அதனால் வாழ்க பல்லாண்ட இருவரும் தம்பதி செமதராக வருஷமெல்லாம் நெளிவு வைக்கணுங்கிறத வாழ்த்து சொல்லி அடுத்த காவல் யாரோ தங்கச்சி அழைத்து வா. ரூம் உடனே வரும். தங்கச்சி வள்ளிக்கண்ணு